ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சாரப்பம் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரிடா, சேலஞ்செலாம் இருக்கட்டும். என்னடா இத்தனை நாளாக வீடியோவே போடலன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் வந்து ஒரு சாரி கேட்டுக்கிறேன் கைஸ். வீடியோ போட முடியல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பிரச்சனையும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருவிழா அந்த மாதிரி நிறையா இதாகிடுச்சு. ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போய் கொஞ்சம் இதாகிடுச்சு கைஸ். வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இனிமேல் வந்து தொடர்ந்து அப்படியே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். வீடியோ போட்டுடலாம். இப்போ என்ன சேலஞ்சுனா MP40 சேலஞ்ச் தான். ஆல்ரெடி மெசேஜெல்லாம் கமெண்டில் மெசேஜெல்லாம் பண்ணியிருந்தீங்க. அதனால் இப்போ MP40 சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த MP40 கூட எடுத்திருப்பேன். இது வந்து இப்போ வந்து ஈவெண்ட்டில் தான் எடுத்தேன். ஏன்னா அது பாட் அக்கௌண்ட்டு, மெயின் அக்கௌண்ட் இல்லை. இந்த அக்கௌண்ட்டில் எடுத்தது. சரி, எடுத்துட்டோம், அப்படியே வீடியோவாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீடியோ ப்ளே பண்ணேன். அப்படியே வீடியோ கண்டென்ட் கிடச்சிருச்சுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். சரி, இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ போட்டுடலாம் கைஸ். இப்போ வந்து MP40 இப்போ 2 கில் அடித்தாச்சு. இப்போ எப்படி இதெல்லாம் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இந்த ஐடியில் தான் விளாண்டு போடுவேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா வேறு ஐடி இல்லை. ஃப்ரெண்டோட ஐடி இருந்துச்சுன்னா வாங்கி விளாண்டு போடுறேன் கைஸ். வேறு ஐடியில் கிடச்சிச்சின்னா அது வரைக்கும் இந்த ஐடியில் தான் விளாடுவேன். வேறு ஐடி தான் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஐடியில் தான் விளாண்டு போடலான்னு இருக்கிறேன் கைஸ். ஏன்னா வேறு மட்டும் ஐடி வாங்கினாலும் அவனை வந்து ரேங்க் சீசன் அவங்க ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வாங்கி விளாண்டு அவன் மனசாலே கொடுத்தாலும் நமக்கு வந்து கேட்க மாட்டேது கைஸ். எதுக்கு அவன் தான் வாங்கி நம்ம குறைச்சி கொடுத்தோன்னா ஒரு நாள் சொல்லிட்டேன்னா சங்கட்டமாக போயிடுவோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவனும் மோஸ்ட்லி ஐடியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கைஸ். அது வேறு விஷயம். சரி விடுங்க, நம்ம என்ன பண்ண முடியும். இருக்கிற ஐடியை வச்சு விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா நானும் வீடியோ போடாமே இருக்கும். எனக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வீடியோ போடாமே இருக்கிறோம்னு. இனிமேல் வந்து தொடர்ந்து எப்படியோ வீடியோ போட்டுடலாங்க. இந்த மேக்டனை வச்சு அடிச்சிருந்தா கூட மேலே இருக்கிறவங்க கூட அடிச்சிருக்கலாம். அடிக்காமல் சரி MP40 ரேஞ்சு கொடுக்க மாட்டேங்குது. ஒரு சிங்கிள் ரேஞ்சு தான் கன் ஸ்கின்னு. ஏன்னா இது டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சு தான் கன் ஸ்கின். ஆனால் ரேஞ்சு இப்போ அந்த அளவுக்குலாம் கொடுக்காது. அதனால் நம்ம சரி அவன் வேறு ஒருத்தனை பார்க்கலாம், எப்படியும் கீழே வரப்போ பார்த்துக்கலாம், வருவோம்னா இப்படி இருந்தாலும் கடைசியில் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் வந்துடுவேங்க. சரிங்க சார். புதுசாக யாராவது சேனலுக்கு வந்தீங்கன்னா, நானே புதுசாக தான் வந்திருக்கிறேன், வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்கள் புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொஞ்சம் ஆள் கொடுத்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த நோட்டிஃபிகேஷனில் அப்படியே மெசேஜ் எல்லாம் வரும். நம்ம போடுறோம்னா வீடியோ போட்டோன்னா. இனிமேல் தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறாங்க. சொல்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமா, நடக்கிற நிலமையை பொறுத்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க கைஸ். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கிறோம். அதனால் வீடியோ வந்து தொடர்ந்து போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். இந்த ஒரு சந்தோஷத்தோடையே தான் வந்து நான் இப்போ வந்து இந்த வீடியோ கூட வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன். வீடியோ கூட எடுத்தாலும் கூட இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறது தான் கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, வந்ததுலேருந்து வளன்னு சொல்லிட்டு நம்ம மாட்டில் சொந்த கதை சோக கதையாக பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, அதெல்லாம் போதும். இப்போ நம்ம கேமில் இருக்கிறத பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். இப்போ என்னென்னா, ஒருத்தன் வந்தான், அது சரியான ஹெட்டு விழுது கைஸ். ஆனால் வந்து கொஞ்சம் பாலிசாட்டும் விழுந்துருது. நம்ம இப்போ ஹெட்ஷாட் ட்ரை பண்ணுறதா பாடியில் விழுதுதா, நம்ம ஹெட்ஷாட் அடிக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா ஹெட்ஷாட்டில் பக்கமாக அடித்தோன்னா தான் நீங்களாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், வந்து பார்ப்பீங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் வேறு இனிமேல் ஆடும்போது நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுங்க கைஸ். சரி விடுங்க கைஸ். நீங்கள் பேரெல்லாம் பார்த்துட்டு வந்து எதுவும் கமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. சரி, ஓகே, விடுங்க கைஸ். நம்ம வந்து இப்போ கேமில் பார்க்கலாம். பாருங்கள், தொடர்ந்து இந்த இடத்துலேயே வந்துகிட்டே இருக்கிறானுங்க. ஒரு 6 கிலோ அடித்தாச்சு. எப்படி ஒரு 19 பேர் 18 பேர் இருக்கிறானுங்க. ஒரு 10 கிலோ 10 கிலோ கன்ஃபார்ம் அடிச்சிடணும். 15 கிலோ வந்துச்சுன்னா ஜாலி தான், அடிச்சாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரின்ட்டு நான் ஒன்று ஆட ஆரம்பிச்சாச்சு. நமக்கு இந்த லூட்டை பார்த்தா மட்டும் மனசே கேட்க மாட்டேங்குது கைஸ். நான்லாம் நிறையா மேட்ச், சரி நீங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிருப்பேன். எப்படின்னா லூட்டை பார்த்தா மட்டும் இப்போ டக்கு டக்குன்னு பொறுக்குவோம். நிறைய பேர் அப்படி தான் இருப்பீங்க. பொறுக்கிற போது டக்குன்னு பின்னாடி வந்து அடிச்சிருவானுங்க. அப்போல்லாம் அந்த இதெல்லாம் இருக்குமே, என்ன கொடுமைன்றீங்க. இதில் வேறு பின்னாடி இருந்து வேறு அடிக்கிறான். சரி, நம்ம கார் எடுத்துகிட்டு போய் சுற்றி மேலே ஏறி போய் கீழேருந்து அடித்தாங்கன்னா, நம்ம கீழே இருந்தோம்னா மேலேருந்து அடித்தா ஹெட்ஷாட் விழுந்தோம்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடலாம். போய் அப்படியே மேலே போய் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு ஸ்வைன் அஜினரு வில்லு அடிச்சிருந்தது சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் பாட்டை போட்டு மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. சரி, ஏறி போய் அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஒரு சுற்றி போவோம். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம வேறு அந்த கார் கேரக்டர் கூட இல்லை என்கிட்ட. அதனால் சரி எப்படியோ அடித்தா விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன். சரி, இந்த இடத்துல தான் பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அறியாமலோ குழந்தைய வந்து மன்னிப்பாயாகன்ற மாதிரி தெரியாமல் காரில் ஏற்றி செத்துருவோம். சாமான் நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ். ஆனால் காரில் அடி வாங்கி செத்துருவான். எனக்கு ஒரே மனசங்கட்டமாக போயிடுச்சு. சரி, ஒன்றும் பண்ண முடியாது, சரின்னு நானும் விட்டுட்டேன். அவனையா நம்ம ஃபுல் எழுத்து இல்லாமல் வச்சோம். அவன் ஆல்ரெடி இதில் இருந்தான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே சங்கடமாக போச்சு. சரி, இன்னொருத்த வர காரில் போனான். சரி, சேஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்துவேன் நான் அவனை. 7 கிலோ அடித்தாச்சு. பொறிச்சு துரச்சி நானும் போய் முன்னாடி போய் இப்படி ட்ரிஃப்ட்டு போட்டு நிப்பாட்டலாம் அப்படின்ற மாதிரி படத்தெல்லாம் பார்க்குற மாதிரி ஷர்ட்டு முன்னாடி போய் இந்த போலீஸ்காரெலாம் போய் முன்னாடி போய் மடச்சி நிப்பாட்டுவாங்க, அந்த மாதிரி நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகிறேன். நிறுத்த மாட்டேங்கிறான். பொறு ஐயோ இடிச்சு வேறு நம்ம ஸ்டக் பண்ணிவிட்டு நம்மளை நிப்பாட்டி விட்டு போயிடறான். இருறா வரேன் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட ஓடுறோம். ஓடுறான். ஐயோ விட்டுருங்கன்ற மாதிரி. இருறான்னு
இன்னொருத்தவர் இருந்துக்கிறான். அவனை சரி அவனை அடிச்சு நம்ம கில் எடுத்துடலாம் சொல்லிட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் விட்டுருந்தா அது முடிச்சிருப்பான். அப்படி போட்டு ஒரு அழுத்தி முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்தா சுற்றி எனிமி தான் இருப்பானுங்க. லேண்ட்மைன் வர வச்சுருந்துருக்குற அந்த இடத்துல. எனக்கெல்லாம் அல்லே இல்லை. எவனாவது ஒரு அடி அடித்தா கூட இங்கிட்டு சைடில் அடிச்சு எடுத்தாங்க கில் எடுத்தாலும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தேன். நல்ல வேலை அந்த ஊசி இருந்தனால தப்பிச்சேன். இல்லைன்னா என்ன ஆகுறது நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி மெடிக்கெட்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கெட் எடுத்து சுற்றிட்டு இருப்பேன். சுற்றிட்டு அப்புறம் ரிப்பேர் கிட்டலாம் போய் சுற்றலாம் பொறுமையாக ஒளிச்சிருந்து சுற்றணும். இல்லாட்டி எங்கிட்ட இருந்தால் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. இதுக்கு தான் கொஞ்சம் வெளியே உள்ளேருந்தே மெடிக்கல் சுற்றிருக்கலாம் மாட்டிருக்கு. வெளியே வந்து தப்பாக போச்சு. வெஸ்ட்டு உடஞ்சி போச்சு. வெஸ்ட்டுக்கு ரிப்பேர் கிட்ட சுற்றாம விட்டதுனால போச்சா. ஐயோ என்னடா இது இப்படி இருக்கே. எப்படியோ போயா அடிச்சிட்டோம்னா போதும். சொன்ன மாதிரி என்னமோ இன்னும் 11 அளவு இருக்குது. ஆனால் சொன்ன மாதிரி 15 கிலோ வருமானு தெரில. 10 கிலோ கன்ஃபார்ம் அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓப்பனில் மாட்டிக்கிட்டோம். சுற்றி அடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கேப்புக்குள்ளே விட்டு நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ளே போய் அடிக்கலாம் வர விட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவேன். ஐயோ பவரை வேறு இந்த செகண்டில் தான் பவரை தெரியாமல் கைப்பட்டு வெளியே அமுக்கிட்டேன். சரி பரவாயில்ல உள்ளே வந்துட்டு அதான் சொன்னேன்ல கைஸ், நம்ம லூட்டை பார்த்தா மட்டும் என்னன்னு மனசு தோணுன்னே தெரிய மாட்டேங்குது. டக்குன்னு ஏதாவது அள்ளி போட்டு லூட் எடுக்கணும். அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து அப்படின்ற மாதிரி அப்படியே ஜாலியாக லூட் எடுக்க ஆரம்பிச்சிடுறது. சரி ஓகே எடுத்தாச்சு. அப்புறம் நானும் எங்கிட்ட வாங்கடா இப்போ ஏன்னா வந்தீங்கன்னா அடிக்கலாம். ஷார்ட் ரேஞ்சில் வந்தால் தானே அடிக்க முடியும். அங்கே ஒருத்தர் ஓடுறான். அப்படியே பின்னாடியே போய் புடனிலேயே போய் ஒரு அடி அடிச்சு கில் எடுத்துடலாம். அது நான் அடிச்சு கில்றா நீ எங்கடா லூட் எடுக்கிறேன் போடுறா. ஐயோ ஜஸ்ட் மிஸ் மறுபடியும் பாதி ஃபுல் டேமேஜ். என்ன குத்த வச்சு என்ன பண்ணுறீங்க அக்கா? ஐயோ அக்கா தான் நம்ம அக்காவே தான் குத்த வச்சு என்னமோ பண்ணுறீங்க. சரி ஓகே என்னமோ பண்ணு. அக்காவா அண்ணனா? சரி ஒரே டவுட்டாக தான் இருக்குது. சரி விடுங்க. அடுத்து வந்து இங்கே ஓகே. அப்புறம் அங்கே ஒரு ஊசி எடுத்தனா என்னன்னு தெரில. ஊசி இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நம்ம வந்து சரி காயின் இதான் நம்ம காயினு லூட்டு எதாக இருந்தாலும் சரி மனசே கேட்க மாட்டேங்குது நமக்கு போய் எடுத்துடணும் அப்படின்ட்டு. சரி இங்கே போய் ஏதாவது ஊசி எடுத்தோமா இல்லையா இங்கே எதுவும் கிடைக்குதா என்னன்னு தெரிலன்னு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சுவிட்ச் பண்ணிகிட்டு இருப்பேன். ஐயோ ஒன்றும் கிடைக்கல. இந்த ஊசி கிடச்சிருச்சுல. ஆமாம் ஆல்ரெடி என்கிட்ட ஊசி இருக்குது எடுத்துருக்குறேன். ஐயோ இப்போ இந்த மாதிரி செகண்ட்லலாம் ஊசி இல்லாமல் இருந்திருந்தால் என்ன ஆகுறது. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ் குளோவில் போடு அடிக்கிறான் குளோவில் போடு. ஐயோ இது வச்சு M82 வச்சிருப்பானாட்டு குளோவில் பூந்தில் அடிக்கிறான். ஆல்ரெடி ஒரு ஊசி வேறு எக்ஸ்ட்ரா எடுத்துருந்ததுனால மறுபடியும் நாக்கானாலும் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒரு தைரியம் அந்த தைரியம் இருந்துச்சு. சரி ஓகே நான் அவனை போய் லூட்டெல்லாம் இந்த லூட்டை பார்த்தா மட்டும் நான் தான் சொன்னேன்ல கைஸ் மனசே கேட்கலை. இந்த லூட்டை பார்த்தா மட்டும் எந்திரிச்சு போகிறதுக்குனே சரி வேண்டதெல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நமக்கு இங்கே ஒன்றும் வேலை இல்லை. அடித்தவனை போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி பார்ப்பேன். எங்கேருந்து அடித்தானே எனக்கு தெரியல. ஆனால் M82 இந்த மாதிரி விளாகில் வந்து அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் எந்த கண்ணுன்னு தான் தெரில. சரி எப்படியாவது அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி பார்க்குறேன். ஆனால் அடித்ததுக்கு ஏறி வந்திருக்கணுமே நாக்கானுன்றதுக்காக ஏறி எவனும் வரல. எங்கடா போனீங்க வாங்கடா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 கில் அடித்தாச்சு. இன்னும் ஒரு கில் அடித்தா 10 கில் அடித்தாச்சு. 15 கில்லு சரி முடியாது. இன்னும் 4 பேர் தான் இருக்கிறானுங்க. இப்படியும் முடியாது தான். சரி 10 கில் கன்ஃபார்ம் அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் நானும் சுற்றி பார்த்தேன். எங்கடா அங்கிட்டு சொல்கிறீங்க இங்கிட்டு இருந்து ஒருத்தர் சுட்டான் காணாம். சரி நம்ம அப்படியே இங்கே சுற்றி அப்படியே ஏறி போகலாம். அந்த இடத்துல தான் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இருக்குது. கவராக இருக்கனால அவங்களுக்குள்ளே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏறி போயிட்டுருப்பேன். அங்கேக்குள்ளே போனால் தான் தெரியுது என்ன வெளியும் வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு போய் பார்க்குறேன். ஒருத்தனுக்கு காணா பிங்கிலிக்கா பில்லாப்பின்ற மாதிரி ஏமாற்றிட்டாங்க கைஸ். ஒருத்தனுமே இல்லை. சரி ஒன்றும் ஜோன் வேறு நம்ம கிட்ட தான் ஓட்டுக்கிறானுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எதுக்கு ஏறி போய் அடி வாங்கிட்டு வர விட்டு அடிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கும் வந்தாச்சு. சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் அங்கிட்டு போகிறேன் இங்கிட்டு போகிறேன். ஏன்னா பின்னாடி இருந்து வேணா அடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு மூவிங்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறேன். ஜோன் நம்ம மூவ் ஆகிறோமோ இல்லையே ஜோன் சேர்த்து மூவ் ஆகுது. சரி ஐயோ இங்கேக்குள்ளே இந்த அப்படியே அடிச்சிடுவானுங்க. கொஞ்சம் முன்னாடி ஏறி போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு லைட்டாக வருது. நம்ம முன்னாடி போயிடலாமா இல்லை எனக்குள்ளே குத்த வச்சு கொஞ்சம் நேரம் உட்காரலாமா. சரி போவோம் என்ன ஆக போகுது வடிவல் சொல்கிற மாதிரி போவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. இங்கே இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் தான் இருக்கிறான். இங்கே தான் இருக்கிறான். அழுத்துறேன். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ் எறிகிறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்தில் விளையாட போட்டு என்ன அடுத்து கடைசியில் பார்த்தா எனக்கு கில்லு வரல. சோனி எனக்கு தான் நான் அடிச்சு நான் இதாச்சு. ஆனால் கில்லு அவன் பண்ணிட்டான் இன்னொருத்தன். விடுவேனா நான் அழிச்சபடி கில்லு எடு ஓசி கில்லு நமக்கு தான் அது ஏன் கில்லு அது எப்படி அவன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கில்லு எடுத்தாச்சு. ஒரு வழியாக 10 கிலோ அடிச்சாச்சு. சரி லாஸ்ட்டில் இருக்கான் சும்மா வச்சு ஃபன் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஹெட்ஷாட் ட்ரை பண்ணலாம் MP40 அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணலான்னு இருப்பேன். கிட்ட ஏறி வாடா அடி ஹெட் அடிக்கலாம். ஒன் டாப் இல்லைங்க நம்ம வந்து ஹெட் அடிக்கணும். அப்படி கரெக்டாக அப்படி ஹெட் அடித்து ஃபினிஷிங் டச் விட்டு நச்சுன்னு கொடுத்து முடிச்சாச்சு. சரி ஓகே கேஸ் நான் வந்து சாரி கேட்டுட்டேன். நான் மறுபடியும் வந்து சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் வீடியோ தொடர்ந்து போடுறேன் கைஸ். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ்.